அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஃபாத்ரு ஜன்னா பயணத்தின் 9ஆம் நாளில் நாம் இணைந்திருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வழி உங்களை வாட்டியதுண்டா? எல்லோரும் இருக்கிறார்கள், ஆனால் என்னை புரிந்து கொள்ள யாருமில்லையே என்ற ஏக்கம் உங்களுக்கு வந்ததுண்டா? வாழ்க்கையின் சுமைகள், கடன் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் அல்லது உங்களை நீங்களே வெறுக்கும் அளவுக்கு செய்த பாவங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் இதயத்தை ஒரு பாரமான கல்லாக மாற்றிவிட்டதா? உலகம் உங்களுக்கு சொல்லும் வலிமையாக இரு, அழாதே. ஆனால் இஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறது அழுங்கள். ஆனால் உலகத்தின் முன்னால் அல்ல, உங்களை படைத்தவனின் முன்னால் அழுங்கள். இன்றைய வீடியோ ஒரு மருந்தை பற்றியது. அந்த மருந்து எந்த கடையிலும் கிடைக்காது. அது உங்கள் நெற்றி தரையில் படும்போது மட்டுமே கிடைக்கும். அதுதான் சஜிதா. சஜிதாவில் அழுவது எப்படி உங்கள் ஆன்மாவை குணப்படுத்துகிறது என்பதை இன்று நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் தனது இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கும் நிலை எதுவென்றால் அவன் சஜிதாவில் இருக்கும் நிலைதான். எனவே அந்த நிலையில் துஆக்களை அதிகப்படுத்துங்கள். முஸ்லிம். சிந்தித்து பாருங்கள், அகிலங்களின் அதிபதி, கோடிக்கணக்கான அண்ட சராசங்களை ஆள்பவன் உங்களுக்கு மிக நெருக்கமாக வரும் தருணம் அது. நீங்கள் சஜிதாவில் இருக்கும்போது உங்கள் நெற்றி தரையில் இருக்கிறது, ஆனால் உங்கள் குரல் விண்ணுலகின் அரிசை தொடுகிறது. நீங்கள் மெதுவாக முணுமுணுக்கும் வார்த்தைகள் கூட 7 வானங்களுக்கு அப்பல் இருக்கும் அல்லாஹ்வுக்கு தெளிவாக கேட்கிறது. நீங்கள் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை தேடுவீர்கள், ஆனால் அல்லாஹ்விடம் பேசும்போது உங்களுக்கு வார்த்தைகளே தேவையில்லை. உங்கள் மௌனம் அவனுக்கு புரியும், உங்கள் கண்ணீர் அவனுக்கு புரியும். ஏன் சஜிதாவில் அழுவது அவ்வளவு விசேஷமானது? அறிவியல் ரீதியாக பார்த்தால் சஜிதா செய்யும் போது மூளைக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டம் செல்கிறது. அது மன அழுத்தத்தை குறைக்கிறது. ஆனால் ஆன்மீக ரீதியாக சஜிதா என்பது உங்கள் அகங்காரத்தை உடைக்கும் இடம். உடல் ரீதியாக நீங்கள் தாழ்ந்த நிலைக்கு செல்கிறீர்கள், ஆனால் ஆன்மீக ரீதியாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறீர்கள். உலகத்தில் நீங்கள் யாரிடம் அழுதாலும் அவர்கள் உங்களை பலவீனமானவர் என்று நினைக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடம் நீங்கள் அழுதால் அவன் உங்களை பிரியமானவர் என்று நினைக்கிறான். உங்கள் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் அவனிடம் மதிப்பு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் அச்சத்தினால் அழுத கண்கள் நரகத்தை தீண்டாது. நம்மில் பலர் சஜிதாவில் செல்கிறோம், சுப்ஹான ரப்பில் அலா என்று 3 முறை செல்கிறோம், பிறகு உடனே எழுந்து விடுகிறோம். தயவு செய்து இந்த ரமலானின் அதை செய்யாதீர்கள். சஜிதாவில் சிறிது நேரம் தங்குங்கள். உங்கள் குறைகளை சொல்லுங்கள். யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், எனக்கு உதவி செய். உங்கள் காயங்களை காட்டுங்கள். யா அல்லாஹ், இந்த மனிதர் என்னை காயப்படுத்தி விட்டார், என் இதயத்தை தேற்று. உங்கள் பாவங்களை ஒப்புக்கொள்ளுங்கள். யா அல்லாஹ், எனக்கு வேறு புகலிடமில்லை, என்னை மன்னித்து விடு. நீங்கள் உங்கள் பாரத்தை அல்லாஹ்விடம் இறக்கி வைக்கும் போது அவன் உங்களுக்கு பதிலாக அந்த பாரத்தை சுமக்கிறான். நீங்கள் சஜிதாவிலிருந்து எழும்போது உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டனவா என்பது முக்கியமல்ல, ஆனால் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மன வலிமையை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விடுவான். பெரியோர்கள் சொல்வார்கள், உனக்கு அழத் தெரியவில்லை என்றால் அழ முயற்சி செய். உன்னால் அழவே முடியாவிட்டால் அழுவது போன்ற பாவனையாவது செய். அல்லாஹ் அந்த தேடலையும் அங்கீகரிப்பான். வாழ்க்கை உங்களை கீழே தள்ளும் போது நீங்கள் சஜிதாவிற்கு செல்லுங்கள். நீங்கள் கீழே விழுந்திருப்பது தற்கொலை செய்து கொள்ள அல்ல, மண்டியிட்டு இறைவனிடம் கெஞ்ச. ரமலானின் இந்த இரவுகளை, குறிப்பாக தஹஜ்ஜுத் நேரத்தில் நீங்கள் செய்யும் ஒரு நீண்ட சஜிதா பல வருடங்களாக உங்கள் இதயத்தில் இருந்த வெடுக்களை குணமாக்கிவிடும். யாரும் பார்க்காத அந்த இருட்டு அறையில் உங்கள் இறைவனிடம் நீங்கள் சிந்தும் கண்ணீருக்குத்தான் நிம்மதி என்று பெயர். இந்த நாள் 9 இறுதியில் நாம் ஒரு பயிற்சியை செய்வோம். இன்றைய டாஸ்க்: இன்று நீங்கள் தொழும் ஃபர்லான தொழுகையிலோ அல்லது சுன்னத்தான தொழுகையிலோ ஒரு சஜிதாவை மட்டும் வழக்கத்தை விட நீளமாக செய்யுங்கள். குறைந்தது 2 நிமிடங்கள் அந்த சஜிதாவில் இருங்கள். எதுவும் பேச தேற்றவில்லை என்றாலும் பரவாயில்லை, அப்படியே இருங்கள். உங்கள் பாரத்தை அந்த தரையில் இறக்கி வையுங்கள். உங்களை குணப்படுத்தும் அதிகாரம் அவனிடம் மட்டுமே இருக்கிறது. இந்த வீடியோ உங்கள் இதயத்திற்கு நெருக்கமாக இருந்தால் ஒரு ஆமீன் என்று கமெண்ட் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த நிம்மதியை பகிருங்கள். நம்முடைய ஃபாத்ரு ஜன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.